ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். மக்களே, ஒரு மோசமான விஷயம் நடந்து போச்சு மக்களே. ஒன்றும் இல்லை, சேனலை வந்து தூக்கிட்டாங்க மக்களே. அதுவும் இப்போ போட்ட வீடியோக்கு தூக்கினா பரவாயில்ல மக்களே. எப்போவோ போட்ட வீடியோக்கு இப்போ காப்பிரைட்டை கொடுத்து மொத்தமாக சேனலை தூக்கிட்டாங்க. ஆக்சுவலி செகண்ட் சேனலில் தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. சரி, அது மட்டும்தான் போகணும் மனசை தேர்த்தி வச்சுருந்தா, பார்த்தா மெயின் சேனல்லையும் சேர்த்தே தூக்கிட்டாங்க. ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு சொல்ல போனால். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்பீல் கொடுத்துருக்கேன், சேனல் திரும்பி வந்தால் நல்லா இருக்கும் மக்களே. எனக்காட்டி வேண்டிக்கோங்க, எப்படியாச்சும் சேனல் திரும்பி வந்துடும் ஒன்று. எனிவே, நம்ம வந்து புது சேனல் ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ் எல்லாமே வேறு வழி இல்லை, இந்த சேனலில் தான் போட்டாகணும், அந்த சேனல் திருப்பி வர்ற வரைக்கும். ஆனால் புது சேனலுங்கிறதுனால அவ்வளோ ரீச்சே கிடைக்காது மக்களே. எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனு, லைக் பட்டனு, ஷேர் பட்டனு அதை மட்டும் கிளிக் பண்ணி விட்டுட்டு போயிருங்க ப்ளீஸ். இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மக்களே, எனக்காண்டி பண்ணுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்போ அந்த ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பார்க்கவே முடியாதாக்கா அப்படின்ட்டு உங்களுடைய வருத்தம்லாம் எனக்கு புரியுது மக்களே. ஆனால் நீங்கள் ஒரு கவலையும் படாதீங்க, கண்டிப்பாக நான் அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக கம்பைல் பண்ணி வேற ஏதாச்சும் ஒரு சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த சேனலில் அப்லோட் பண்ணனா கண்டிப்பாக இதையும் தூக்கிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுக்கான வேலையிலையும் சீக்கிரமாக இறங்கிடலாம். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி டூயாங் வித் யூ லாஸ்ட் எபிசோட் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க மக்களே, எனக்கு தெரியும். அடுத்த வீடியோ அதுதான், சரிங்களா? இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ அதுதான், ஓகே, டோன்ட் வரி. இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாமா? போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்குன்னா, நம்ம லியோவும் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி சூசனுடைய வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ஆனால் அங்கே பார்த்தா சூசனுடைய அப்பா என்னடானா, சூசன் கட்டிக்க போகிற பொண்ணு, அதாவது அவருடைய மருமக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர குழந்தைங்கள்லாம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கூட சேர்ந்து ஆன்ட்டியும் தான். ஆமாம், அந்த பொண்ணுக்கு நிறைய முடி இருக்கணும் அப்படி இப்படின்லாம் பேசுறதை கேட்டுட்டு லியோக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிருக்கும். அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போய் அப்படியே சிகரெட்டை பிடிச்சிட்டு நின்றுட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாப்ல. அதுலேருந்து தான் அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. சூசனும் அங்கே நேராக லியோவை பார்க்க வர, அவன் பிடிச்சிக்கிட்டு இருந்த சிகரெட்டையும் அவன் கையில இருந்து வாங்கிட்டு அவன் ஒரு மாதிரி மனசு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி தெரிய, என்னாச்சு லியோ, எதுவும் அப்செட் ஆயிட்டியா என்ன அப்படின்ட்டு ரொம்ப அக்கறையில கேட்குறாப்ல. இருந்தும் லியோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே சூசன் தான் படக்குன்னு செவுத்துல கையை வச்சு அவனை நிறுத்த, அவன் இவ்வளோ க்ளோஸாக வருவோம் லியோக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனை நேருக்கு நேராக கூட பார்க்க முடியாமல் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி நர்வஸில் நிற்கிறான். அப்போ சூசன் தான் லியோவை பார்த்து, இன்னும் செலிப்ரேஷன் முடியவே இல்லை, மாடிக்கு போனால் நிறைய வானவெடிகள்லாம் பார்க்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், லியோக்கு தான் என்ன சொன்னாலும் தெரியாமல், அது ஆட்கள்லாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதனால நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தாலுமே சூசன் விட மாட்டேங்கிறான். அவனை அப்படியே பிடிச்சி வச்சுட்டு, பின்ன எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது சூசன் படக்குன்னு அவன் கையை பிடிச்சி செவத்தில் வச்சு நிறுத்திட்டு, நீ போகக்கூடாது அப்படின்ட்டு லியோ கிட்ட இன்னும் பக்கத்தில் வந்துட்டு அவனை பார்த்துட்டு, உனக்கு இன்னும் உடம்பு குணமாகவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ குடிக்க வேற சேர்ந்துருக்க, பேசாமல் இங்கேயே இன்னைக்கு ராத்திரி தங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் அப்படியே ஒன்றும் சொல்லாமல் என்ன சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காப்ல. அவன் அந்த மாதிரி நர்வஸில் நிற்கிறத பார்த்துட்டு சூசனாவே கண்டுபிடிச்சு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் அப்படியே என்ன சொல்லன்னு தெரியாமல் சூசனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்து அங்கே நிறைய பட்டாசு சத்தம்லாம் கேட்க, லியோ உடனே சூசனை டைவர்ட் பண்ணி, எனக்குலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, சரி நம்ம பட்டாசே பார்க்க போகலாம் அப்படின்ட்டு மொட்டை மடிக்க விருட்டுன்னு ஏறி போயிடுறா. பின்னாடியே நம்ம சூசனை அப்படியே சிரிச்சுக்கிட்டே போறாப்ல. மேலே வந்துட்டு சூசனும் அங்கே பட்டாசெல்லாம் பற்ற வச்சுக்கிட்டு இருக்க, அங்கே பக்கத்தில் இருந்துட்டு லியோவும் சும்மா கேஷுவலாக அவன்கிட்ட, சரி இன்னைக்கு நியூ இயர் தானே, அவன் ஆளு மெய்ய எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதானே, அங்கிளும் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், சூசன் உடனே எங்கள் 2 பேத்துக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு லியோக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சரியமாயிருது. என்ன சொல்கிற நீ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே என்கிட்ட டேட்டோவெல்லாம் காமிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது அவளுக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, எங்கிட்ட லியோக்கெல்லாம் அவனே அறியாமல் அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சூசனும் அந்த டைம் அவனை பார்த்துட்டு, நம்மளால யாரையும் லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்புறம்னு சொல்லிட்டு அவனையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இன்டெரக்டாக அவனுக்கு உணர்த்துற மாதிரி, நம்மளால யாரையும் பிடிக்காத மாதிரியும் அவ்வளோ தூரத்துக்கு நடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்ல, லியோ அப்படியே அவனே தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் மாதிரி நார்மல் ஆகிட்டு, சரி ஓகே அவள் பொண்ணை போட்டோம், நான் உனக்கு வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து தரேன், நீ ஈஸியாக மூவ் ஆன் ஆயிடலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பட்டாசெல்லாம் வெடிக்கிறத பார்த்துட்டு செமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கே நம்ம சூசனும் வெடிக்கிற பட்டாசு ஒரு பக்கம், சைடில் நம்ம லியோவையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டு 2 பேரும் அப்படியே சின்ன குழந்தைங்க மாதிரி பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு அந்த ராத்திரி செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க நியூ இயரை. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. அங்கே சிஜி அவன் அசிஸ்டன்ட் கூட கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய அசிஸ்டன்ட்டுமே அவனுக்கு சீக்கிரட்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஒருத்த அண்டர் வேர்ல்டுலேயே பெரிய டானா இருக்கானா, அவனுக்கு பட்டப்பேர் கூட ஏதோ பழைய கடைக்காரன் தான் சொல்றாங்க. ஆனா அவனை இது வரைக்கும் யாரும் நேர்ல பார்த்ததே கிடையாதான். அவன் நினைச்சா ஒருத்தரை வாழ வைக்கவும் முடியும், ஒருத்தனுக்கு வலியே இல்லாம கூட பண்ண முடியும், அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. அவனை பத்தி மத்த எந்த விஷயமும் நமக்கு இப்ப தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க கரெக்டா சிஜியோட அப்பா அவனை பாக்குறதுக்காண்டி வந்திருக்காரு.
நீங்க என்னப்பா அதிசயமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு வர அவங்க அப்பாவும் அவன்கிட்ட நியூ இயர்க்கு கூட என்ன பார்க்க வராம எப்போதும் வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கியடா அப்படின்ட்டு அவனுக்கு லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. எல்லாரையும் போ சொல்லிட்டு அவனுக்கு லஞ்சை எடுத்து கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லி பக்கத்துலேயே உட்காந்துருக்க அவனும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அப்புறம் கவுன்சில் எலெக்ஷன்லாம் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேனப்பா, உங்களுக்கு ரொம்பவே பிஸியா இருக்கும்ல அப்படின்ட்டு சும்மா கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்க அவங்க அப்பாவுமே ஆமாடா கொஞ்சம் பிஸி தான், எல்லா சூப்பரண்டையும் இன்ஸ்பெக்டரையும் வேற வேற இடத்துக்கு ஷஃபில் பண்ணி போடணும், கொஞ்சம் வேலை அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஸ் டிஸ்கஸ் பண்ண போர்டெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்னடா இன்ஸ்பெக்டர் ஹுவாவை பத்திலாம் விசாரிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன், எதுவும் எவிடன்ஸ் கிடைச்சதா என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவனும் அந்த அளவுக்கு பெருசா எந்த எவிடன்ஸும் கிடைக்கலப்பா, ஜஸ்ட் சும்மா செக் தான் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மேல் டாப்ல தான் சொல்றாப்ல. அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் அவன் கிட்ட உனக்கு மேல உள்ள பொசிஷன்ஸ் எல்லாம் இன்னும் வேக்கட்டா இருக்கிற மாதிரி தான்டா நான் கேள்விப்பட்டேன், நீ விருப்பப்பட்டா சொல்லு, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே அவங்க அப்பா கிட்ட நேராக போய் அப்பா இந்த உறவு முறையை வச்சு கனெக்ஷனை வச்சு போறதெல்லாம் தேவையில்லாத விஷயம்ப்பா, நம்ம எப்போதுமே சிஸ்டமை ஃபாலோ பண்ணி தான் நடக்கணும்ட்டு ரொம்ப நேர்மையா சொல்ல அவங்க அப்பாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு ஒரு நல்ல மகன் தான், இருந்தாலும் உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் மறக்காம என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு உடனே அந்த அண்டர்வேல்டு டானான அந்த பழைய கடைக்காரன் அவனை பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா தான் அவங்க அப்பா கிட்ட அப்பா உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்க வர அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அதை பத்தி கேட்காம வேற ஏதோ டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுறான். கட் பண்ணா லியோட ஆஃபீஸ்ல அங்க எல்லாருமே பரபரப்பா வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்க. சூசனும் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து புது காரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் போல. இப்ப லியோட ஆஃபீஸுக்கு நேரா வந்து நின்றுட்டு ஃபோன் பண்ணி லியோ கிட்ட நேற்று ராத்திரி வாய்ஸ் மெசேஜ்ல நான் இன்னைக்கு இங்க வருவேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே லியோ அப்படியே வேக வேகமா கிளம்புற சாக்கிலே இன்னைக்கு முடியாது கொஞ்சம் வேலை இருக்கு நீ திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு நேரா கார்ல ஏறி எங்கேயோ எல்லாரும் வேக வேகமா கிளம்புறாங்க. அப்படி எங்கதான் போறாங்க அப்படின்ட்டு சூசனும் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். நேரா எங்க வராங்கன்னு பார்த்தா ஆளரவமே இல்லாத ஒரு இடத்துக்கு தான் வந்து இறங்குறாங்க. பார்த்தா அங்க ஃபேக்கியும் அவனுடைய ஆள்களை கூட்டிட்டு வரான். ரெண்டு பேரும் அப்படியே கண்ணாலேயே முறைச்சிட்டு நிக்கிறாங்க. சொல்ல போனா இவங்க ரெண்டு பேர்கிட்டயே பேசுறதுக்கு தான் யாரோ ஒருத்தங்க இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்குதான் இவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்திருக்காங்க. ஒரு பாடி கார்டுமே இவங்க கிட்ட நேரா வந்து உள்ளக்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போக இவங்களும் அப்படியே உள்ளக்க போக இது எல்லாத்தையும் சூசனும் கார்ல உட்காந்துட்டு என்ன நடக்குதுன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கான். உள்ளக்க வந்துகிட்டு இருக்கும் போது கூட ஃபேக்கியோட ஆள்களும் லியோடைய ஆள்களும் சரி வாய்க்கா வரப்பு சண்டை மாதிரி வாயாலேயே சண்டை போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. லியோவும் அப்படியே சூசன் கொடுத்த ஒரு சாக்லேட்டை எடுத்து சப்பிக்கிட்டே வராப்புல கேஷுவலா. அந்த பாடி கார்ட்ஸும் ரெண்டு தலைகளை மட்டும் உள்ளக்க விட்டுட்டு இவங்க எல்லாரையும் வெளியே உட்காருங்கன்னு சொல்லிடுறாங்க. இவங்களே அப்படியே உட்காந்துக்கிட்டு நான் பெருசா நீ பெருசான்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்தாலே சிரிப்பா வருது மக்களே. உள்ளக்க வந்துட்டு லியோவும் ஃபேக்கியும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா உள்ளக்க இருந்து வர்றது யாருன்னு பார்த்தா கரெக்டட் இன்ஸ்பெக்டர் ஹுவா தான். அதான் அந்த போலீஸ்லயே சில பேரு நேர்மெல்லாம் என்னன்னே தெரியாம இந்த கேங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் தொட போறவங்களா இருப்பாங்களே அந்த மாதிரி ஆளுதான் இந்த ஹுவா பயலும். இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் பண்ணி வைக்கதான் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் இங்க கூப்பிட்டுருக்காப்ல. லியோ கிட்டே வந்துட்டு எப்படி இருக்க எப்படி போகுது அப்படின்ட்டுலாம் நல்லா விசாரிக்க அவனுமே எல்லாம் நல்லா தான் போகுது ஓகே தான் அப்படின்னு சொல்ல அப்படியே நேரா ஃபேக்கி கிட்ட வந்து என்னடா கொஞ்சம் சாப்பாட்டை கம்மி பண்றா என்னோட அதிகமா தொப்ப வச்சிருப்பா போலையா அப்படின்ட்டு கலாய்ச்சி விட்டுட்டு செம்ம கெத்தாதான் வந்து உட்கார்றாப்ல. இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டேயுமே சிட்டியோட நிலமெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பேசிட்டு அது மட்டும் இல்லாம போலீஸ் உங்களை வலை வீசி பிடிக்கிறது மட்டும் இல்லாம என்னையும் எப்படி கவுக்கலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சாலிடா அவங்க கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் மாட்டலன்னா க்ளோஸ் தான். இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து வேலை பார்க்காம உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க. ஆனா இதை கேட்டுமே இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரிலாம் தெரியல. அப்படியே எடக்கு மடக்கா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபேக்கியும் இருந்துட்டு ஒரு பக்கம் லியோவை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட அவன் பிக் ப்ரோ இருந்தப்போ கூட எங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வரல, இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கும் எனக்கும் செட்டே ஆகல, எத்தனை வருஷமா நான் அந்த தொழில இருக்கேன் தெரியுமா, இவன் இப்ப வந்துட்டு இவ்வளவு சீனை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டே அங்க உள்ள கிராப் எடுத்து அவன் பிளேட்ல வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்ல. பதிலுக்கு நம்ம லியோவும் அந்த டேபிள்ல உள்ள டிஷ்ஷை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இங்க ஒருத்தர் இருக்காப்ல கால் வைக்கிற இடையெல்லாம் ஏதோ அவன் இடன்னு அவனுக்கே ஒரு நினப்பு ஏதோ அவன் பேர் தான் அதுல எழுதி வச்சிருக்கான்னு அவனே நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல பைத்தியக்கார பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் எடுத்து அதே டிஷ்ஷை எடுத்து பார்த்துட்டு சை கருமாந்திரம் இதெல்லாம் எப்படிதான் திங்கிறானோ அப்படின்ட்டு பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான் ஃபேக்கியூவை. இதுல நம்ம ஃபேக்கியூமே காண்டாகி அப்படியே எகிரிட்டு போக உடனே ஹுவாதான் கொஞ்சம் நிறுத்து ஃபேக்கியோ நம்ம சண்டை போடுறதுக்காக வந்திருக்கோம் ரெண்டு பேரும் சமரசமா போங்க இல்லைன்னா என் நிலைமை தான் ரொம்ப மோசம் மாறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபேக்கியோ உடனே அவனுக்கு தூபம் போடுறான். உலகத்துக்கே தெரியும் அந்த பழைய கடைக்காரருடைய ஆளுதான் நீங்களும் யாருக்கு தைரியம் இருக்கு உங்களை தொடுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த பக்கம் லியோ தான் ரொம்பவே பிராக்டிக்கலா கவுன்சில் எலெக்ஷன் நடக்க போறதா கேள்விப்பட்டேன், சூப்பரண்ட் இன்ஸ்பெக்டர் பொசிஷன்லாம் மாத்துறாங்களாமே, அநேகமா உங்களுடைய பொசிஷனுக்கு பாதிப்பு வரலாம். சிஜியோட அப்பா அந்த டெபுட்டி கமிஷனர் அவருடைய பையனுக்கு தான் அந்த இடத்த கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காரு, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கவும் இந்த பக்கம் ஃபேக்கியும் இருந்துட்டு அதெல்லாம் உங்களை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது, அப்படி யாராச்சும் பண்ணணும்னு நினைச்சா நான் முன்னாடி வந்து டிப்பேன் அப்படின்ட்டு பெரிய இவனாட்ட சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வேற மங்கினி ஆட்டம் அப்படின்ட்டு லியோ பார்த்துட்டு நேரா ஹுவாக்கிட்ட இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல என்ன பண்ண போறதா பிளான் வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்கவும் அவரும் உடனே என்ன பிளானு ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருங்க, ஃபியூச்சர்ல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்க்கறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஒத்து வர
பண்ற மாதிரியே தெரியல, எனக்கு என்னங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. கட் பண்ணா ரொம்ப நேரம் கழிச்சு சூசன் அங்க கார்லயே உட்காந்துட்டு தூங்கியே போயிட்டான். பார்த்தா அங்க ஒரே போலீஸ்காரா வந்து இறங்குது. இவனுமே என்னாச்சுன்னு சொல்லி காரை விட்டு கீழே இறங்கி வந்து நேரா உள்ளக்கு போலான்னு பார்த்தா அங்க போலீஸ் யாருமே விட மாட்டேங்கிறாங்க. இங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, திரும்பி போங்க அப்படின்னு சொன்னாலுமே இவன் கேட்காம உள்ளக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க, நான் டெலிவரி பண்ண போகணும்லாம் சொல்லி கேட்டு பாக்குறேன். முடியவே முடியாது, திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லவும் இவனுமே உள்ளக்க தானே லியோ இருக்கான், அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பதட்டமா பாத்துக்கிட்டு இருக்கான். எப்படி போறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப பார்த்தா அங்க கரெக்டா சிஜியா வரா. அங்க வந்துட்டு போலீஸ் கிட்டயும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்களுமே இது சாதாரண கேங் ஃபைட் எல்லாம் இல்ல, ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல அங்க நின்னுட்டு கேட்கிற சூசனுக்குமே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. ஆனா பாவி கை கால வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம மர்டர் வேற பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணுமே அப்படின்ட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சிஜியாவும் கொலை நடந்த அந்த இடத்துக்குள்ள போய்கிட்டு இருக்க. கீழே பார்த்தா ஒரே ரத்த கரையா இருக்கு. ரூமை திறந்துட்டு உள்ளக போனா அங்க செத்து போய் கிடக்கிறது நம்ம ஹூவா தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானடா நல்லா இருந்த, அதுக்குள்ள யாரோ உன்னைய போட்டு தள்ளினதுன்னு தெரியல. அதுவும் அவன் செத்து கிடக்கிற பேட்டர்ன் என்னன்னு பார்த்தா மூஞ்சில ஏதோ ஒய்யையே திருப்பி போட்ட மாதிரி கிழிச்சு வச்சிருக்காங்க. பத்தாததுக்கு அவன் கழுத்துல சங்கிலிய வச்சு இறுக்கி கையில ஒரு காடை வர சொருகி வச்சிருக்காங்க. எவன் பண்ண வேலைன்னு தெரியல. ஆனா இதை பார்த்த சிஜியாக்கு தான் ஒரே ஷாக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் கூட வேலை பார்த்த அந்த ஜூனியருமே இதே மாதிரி பேட்டர்ன்ல தான் செத்து போயிருந்திருப்பான். அதை பார்த்துட்டு இவனும் ஒரு அதிர்ச்சியிலே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் லியோவுமே அதே இடத்துல தான் இன்னும் இருக்கான் போல. உடம்புல பார்த்தா அங்க இங்கன்னு ரத்த காயம், என்னாச்சுன்னு தான் தெரியல. அவனும் போலீஸ் கண்ணுல எல்லாம் படாம அப்படியே மறைஞ்சு போய்கிட்டு இருக்க. பின்னாடியில இருந்து வந்து சூசன் தான் அவன் வாய் மூடுறான். நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிப்போம் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாம அவன் கோட்ல எல்லாம் அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டு லியோவை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படியே கார் கிட்ட வந்துட்டு யாருக்கும் தெரியாம பேக் சீட்ல லியோவை மறைச்சு வச்சுட்டு இவனும் வேக வேகமா வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே என்னாச்சு உனக்கு, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்ட்டு கேட்க உடனே லியோவுமே இதெல்லாம் உனக்கு சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு வேக வேகமா கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சிஜியா கொலை நடந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா குவாமங்க பாக்குறதுக்கு அவனுடைய ஆபீஸ்க்கு தான் வரான். இப்பதான் அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. சோ எல்லா ஃபைல்ஸையும் அவன் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ ஒரு இன்ஃபர்மேஷனை தேடி வேக வேகமா நேரம் அவன்கிட்ட வந்து எனக்கு இந்த டேங்கோட ஃபைல் உடனே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்சுவலி அவனுடைய அந்த ஜூனியரோடைய டெத் ஃபைல் கேஸை தான் கேட்கறாப்ல. ஆனா குவாமங் இது கேட்டுமே கொஞ்சம் கூட சீரியஸே இல்லாம அப்படியே சேர ஆட்டிக்கிட்டே இப்ப எதுக்கு அதை பத்தி கேக்குறீங்க, அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போன கேஸ் ஆச்சு, இப்பதான் நோட்டுறதுக்கு என்ன காரணம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல சும்மா வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம எனக்கு அவனோட இன்ஃபர்மேஷனை மட்டும் இப்ப தான் அப்படின்னு சொல்லவும் உடனே அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். டேங்குங்கிற ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் உங்களுடைய சிட்டிக்கு புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்து இன்வெஸ்டிகேஷன் பியூரோல உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தான். ஆனா அவனுடைய நேரம் கேங்ஸ்டர்ஸ் கையால ஒரு கொடூரமான மரணம். அவன் கேஸ அசால்ட்டா 4-5 பேரை பிடிச்சிட்டு இவங்க தான் அதுக்கு காரணம்னு சொல்லி ஈஸியா முடிச்சிட்டீங்கல்ல, இப்ப அதை திருப்பியும் நோண்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஒரு அவசியமும் இல்ல, ஒழுங்கா நான் கேட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் தா அப்படின்ட்டு சிஜியா கேட்க சாரி சார் என்னாலாம் முடியாது, கவர்மெண்டோடைய ரூல்ஸுக்கு போறப்பா நான் யாருக்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த மாதிரி தரக்கூடாது அப்படின்ட்டு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க. சிஜியாக்கெல்லாம் கோவம் வந்து நீ என்னடா தர்றது அப்படின்ட்டு அவன் ஐடி கார்டு எடுத்துட்டு நேரா இவனே ரூமுக்குள்ள போறான். உடனே குவாமங்கும் இந்த மாதிரி நேர்மையான ஆபீசர் கவர்மெண்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஏதோ பைபிள் மாதிரி வச்சு கும்பிடுறாரு, இப்போ நீங்க சட்டத்துக்கு புறம்பா செய்யறது இதெல்லாம் சரியா சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் சிஜியா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அப்படியே கோவத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். எப்படியோ நீங்க ஃபைல் எடுத்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணாலும் உங்களால ஒன்னும் செய்ய முடியாது சார், உங்களை மாதிரி நேர்மையான ஆபீசர்கள்லாம் ஒரு வேல்யூவும் கிடையாது அப்படின்ட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. சிஜியாவும் நேரம் அவன்கிட்ட கோவத்தோட வந்து எங்க பாரு, நான் இப்ப பாத்துட்டு வந்த மர்டர் கேஸுக்கும் டேங்கோடைய கொலை கேஸுக்கும் நிறையவே ஒற்றுமை இருக்கு, நான் மட்டும் எவிடன்ஸை கண்டுபிடிச்சேன், பொறுத்தரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஆஹா பாப்போமே அப்படின்ட்டு இவனும் வக்கான காமிச்சுக்கிட்டு இருக்கான். டென்ஷன்ல நம்ம சிஜியாவும் அவன் ஐடி கார்டு அவன்கிட்டயே வீசிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறான். கீழே வந்துட்டு போன் பண்ணி எனக்கு இந்த லியோடைய கேங்கும் ஃபேக்கியோடைய கேங்க பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கணும், அவங்க 2 பேரையும் சும்மாவே விட மாட்டேன்ட்டு ஒரு சபதமா எடுத்துட்டு போறான். அநேகமா அந்த டேங்கை இவங்க 2 பேரும் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறான் போல, அதனாலதான் அவங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணணும்னு இருக்கான் போல. இந்த பக்கம் குவாமங்கும் சிஜி அங்க போனதுக்கு அப்புறமா மனசுக்குள்ளேயே ஏதோ சூசகமா இப்பதான் இவங்கிட்ட அந்த கிஃப்டை டெலிவர் பண்றதுக்கு கரெக்டான டைம்னு சொல்லிட்டு ஏதோ போறான், என்னன்னு புரியல. இன்னொரு பக்கம் சூசனோ யார் கண்ணிலையும் படாம லியோவை அவனுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அங்க வேக வேகமா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம லியோ ரொம்ப கேஷுவலா அவனுடைய ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு பரவாயில்லையே, வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து புது வீடு புது காரு, உன் கம்பெனி இவ்வளவுலாம் பணம் பார்க்கணும்னு எனக்கு தெரியாம போச்சு, தெரிஞ்சா நானும் உன் கம்பெனிக்கு வந்திருப்பேன் அப்படின்ட்டு சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு இருந்துட்டு சூசனும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த வீடு ஜஸ்ட் ரெண்டல் ஹவுஸ் தான், அது மட்டும் இல்லாம காரும் செகண்ட் ஹேண்ட் தான், என்னுடைய வேலைக்கு கிளைண்ட்ஸ் நிறைய மீட் பண்ண வேண்டியது வரும், அதனாலதான் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உன்னுடைய காயத்துக்கு சீக்கிரமா மருந்து போடணும், அதனால ஷர்ட்டை கழட்டு அப்படின்னு சொல்லுவோம். அவனும் அப்படியே கோட்டை கழட்டுறான். வெயிட் பண்ணு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழட்ட போக பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு லியோ சொல்றான். நீ கொஞ்சம் அசையாம மட்டும் இரு அப்படின்னு சொல்லவும் லியோ அப்படியே விட்டுறான். இவனும் அப்படியே அவனுடைய ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்படியே திறந்து பார்த்தா உள்ள லியோடைய நெஞ்சில அந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் குத்தி அப்படியே ரத்தமா வந்திருக்கு. இது லியோக்கு வலிக்குதோ இல்லையோ பார்த்துட்டு நம்ம சூசனுக்கு தான் ரொம்ப வலிக்குது. வேக வேகமா அவனுடைய ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல இருந்து அந்த எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு ஒரு கிளாஸையே அப்படியே எடுக்கிறான். லியோக்கு அப்படியே லைட்டா வலிக்குது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்க. கடைசியா ஒரு கிளாஸ் பீஸ் ரொம்பவே உள்ளக்க போயிருக்கு. நான் எடுக்கும் போது உனக்கு வலி
வலிக்கும் அப்படின்னு சொல்லுவான். புல்லட்டே வாங்கினா நெஞ்சு, இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவன் எடுக்க படக்குன்னு இவனுக்கு வலிக்குது, ஐயோ அப்படின்னு கத்துவான். வலிக்குதா என்ன அப்படின்னு கேட்குவான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஜூசன் அங்கிட்டு திரும்பவும் தான், அட பாவி இப்படியாடா படக்குன்னு எடுப்பேன் அப்படின்ட்டு அங்கிட்டு டாக்கில் அழுத்துக்கிட்டு இருக்கான். ஜூசன் அதுக்கப்புறம் அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட லியோவும் அவன் பண்ற ஹெல்ப்பை தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனும் பேண்டேஜ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்கவும் அவனும் ஓகேன்னு சொல்ல, சரி போச்சு சொல்லு அங்க என்னதான் ஆச்சு, போலீஸ் எல்லாரும் சேர்ந்து ஏன் உன்னைய தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கவும் லியோ உடனே ஒரு மாதிரி வரப்பா, உனக்கு தேவையில்லாததெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதான்னு ஒரு வார்த்தை சொல்ல, அதுக்கப்புறம் ஜூசன் எதுவுமே கேட்டுக்கல. அவன் பாட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்ப பார்த்து லியோக்கு கரெக்டா டாங் கால் பண்ண, லியோக்குமே அவ எப்படியும் இந்த விஷயத்தை தான் பத்தி கேட்பா. அந்த டைம்ல ஜூசன் இங்க இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சிகரெட் எதுவும் இருக்கு வாங்கிட்ட அப்படின்னு கேட்கவும் அவன் இல்லன்னு சொல்ல, அப்ப வெளியே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காயம் பட்டிருக்கும் போதெல்லாம் நீ சிகரெட் பிடிக்க கூடாது அப்படின்ட்டு அவன் சொல்ல, நீ இருக்கிய சரியான தொல்லை தான்டா நீ அப்படின்ட்டு திட்டிக்கிட்டு இருக்க. இங்கிட்டு போன்ல இருந்துட்டு டாங்க யாரு தொல்லை அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல இங்கதான், நீ என்ன விஷயம்னு சொல்லு அப்படிங்கவும், இந்த தடவையா என்ன அந்த ஹேண்ட்ஸப் பாய் தான் உன்னை காப்பாத்தினானா என்ன அப்படின்னு கேட்கவும், வாய மூடு டாங். இந்த போலீஸ் எல்லாம் ஏன் வெளியவே சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், உனக்கு தெரியாததாடா அந்த இன்ஸ்பெக்டர் ஹுவா பாய் கூட நீ இன்னைக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்திருக்க, பார்த்தா அவன் செத்து போயிருக்கா அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டுட்டு லியோக்கெல்லாம் ஷாக் ஆயிருது. என்னதான் அவன் செத்துட்டானா அப்படின்னு கேட்கவும், ஏன்டா உனக்கு தெரியாதடா அவன் கூட நீ தான் இருந்த, நீ தான் அவனை கொலை பண்ணிட்டான்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கவும், நான் என்னடி பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணலடி, அந்த ஃபேக்கு குண்டு பூசணி என்கிட்டயே சும்மா இல்லாம கண்ணை நீட்டிக்கிட்டு இருந்தான், நல்லவேளை என்கிட்ட கண்ணு இருந்துச்சு, திருப்பியும் நானும் நீட்டினா அப்படியே லைட்டா கை கலப்பாயிடுச்சு, அந்த டைம் பார்த்து கரெக்டா போலீஸ் வந்துடுச்சு, நானும் அவங்கள பார்த்துட்டு ஓடக்கூடாதுன்னு தான் இருந்தேன், அதனாலதான் ஜன்னல் வழி அப்படியே எகிரி குதிச்சுட்டேன் அப்படின்ட்டு நடந்தது என்னன்னு சொல்ல டாங் உடனே, அப்ப அந்த ஹூவா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கவும், அவன் ஏதோ ரெஸ்ட் ரூம்னு சொல்லிட்டு போனான், இப்ப என்னடான்னா நீ அவன் செத்துட்டான்னு சொல்ற, எனக்கும் அவனுடைய கொலைக்கெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் சூசானு நின்றுட்டு அது எல்லாத்தையும் வேலை பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். டாங்கும் போன்ல லியோ கிட்ட, நீ அவனை கொன்னியோ கொல்லலையோ அது எனக்கு தெரியாது, ஆனா இப்ப போலீஸ் மட்டும் இல்ல அண்டர் வேல்ட்டு சேர்த்துதான் உன்னைய தேடிக்கிட்டு இருக்கு, நீ எதுக்கும் அந்த பையனோட வீட்லயே கொஞ்ச நாளைக்கு இரு, அதான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு லியோவா, என்னால முடியாது, இந்த வீட்டுல ரொம்ப கேவலமா இருக்குது அப்படின்னு பொசுக்கின்னு வாய விட்டுற. அந்த பக்கம் சூசன் இருந்துகிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறான். ஆனா அந்த பக்கத்துல இருந்து டாங் எப்பவோ போன வச்சுட்டா, அதை தெரிஞ்சுட்டு எவனோ அதுக்குள்ள வச்சுட்டா பாரு கிறுக்கி அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் சூசனு கொஞ்சம் ஒரு ஹார்டான வயசுல, ஒன்னதான் பெட்டுக்கு போய் படுத்து ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னது நான் பெட்டுக்கு போகணுமா அப்படின்னு லியோ கேட்க, பின்னா நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். தெரியும் நீ வேலைக்கு போக வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கெத்த உட்கார பார்த்தா சுச்சுவேஷன் அவனை காமெடி பீஸ் ஆக்கிடுது. சூசன் அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபேக்கியோடைய ஆள்களா இல்ல வேற கேங்ஸ்டர்ஸானு தெரியல, லியோடைய போட்டோவை தான் வச்சுக்கிட்டு இவன் இங்க எங்கேயாச்சும் வந்தானான்னு சொல்லி அவனை தான் வலை வீசி தடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளு என்னடா சூசனுடைய வீட்டுல இருந்துகிட்டு ஜம்முன்னு பெட்ல படுத்துக்கிட்டே விட்டத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே செவரை சுரண்டிக்கிட்டு சூசனுடைய பெட்ஷீட்டை மோந்து பார்த்துக்கிட்டுன்னு இருக்க. அங்க கரெக்டா சூசனும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரதுக்காண்டி டோரை திறக்கிற சத்தம் கேட்ட உடனே இவனும் அப்படியே தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுடுறான். சூசனும் அப்படியே உள்ளக்க வர லியோ அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறத தான் பாக்குறான். நேரா அவன் கிட்டக்க வந்துட்டு அவன் பெட்ஷீட்டை சரியாவே போடாம படுத்திருக்க, அதை அப்படியே சரி பண்ணி அவனை அப்படியே போத்தி வச்சுட்டு அவன் ஃபேஸ் கிட்டக்க வந்து அவனை பார்த்துக்கிட்டே, இவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டு இன்னும் சரியா பெட்ஷீட்டு கூட போட தெரியாம தூங்குற பாரு அப்படின்ட்டு அவன் அழகையே பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் ஃபேஸ் அப்படியே டச் பண்ணணும் போல இவனுக்கு ஒரு மாதிரி டெம்டிங்கா இருக்குது. அப்படியே கிட்டக்க வரைக்கும் கொண்டு போயிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். நல்ல வேலை தப்பிச்சடி, ஏன்னா அந்த பையன் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இவன் மட்டும் அந்த மாதிரி பண்ணி இருந்தானா போட்டு வெளின்னு வெளுத்திருப்பாப்ல. அந்த பக்கம் சூசனோ லியோடைய கியூட்னஸை தாங்க முடியாம சோஃபால வந்து உட்காந்துட்டு அவன் தூங்குற அழகையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே டெம்டிங்கா இருக்குது அவனுக்கு, மூச்செல்லாம் பயங்கரமா வாங்குறான். இருந்தாலும் கண்ணை மூடிட்டு அவனை பார்க்கவே கூடாது, வேற எதையாச்சும் யோசி அப்படின்ட்டு அவனுக்கு அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் லியோவும் அப்புறம் கண் முழிச்சிட்டு அப்படியே எந்திக்கிறான். அதை பார்த்துட்டு சூசன உடனே நான் தான் உன்னை எதுவும் எழுப்பிட்டேனா அப்படின்னு கேட்கவும், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்ல, அப்போ ஓகே அப்படின்ட்டு சூசனும் உட்காந்துருக்கான். இந்த பக்கம் லியோவும் ஸ்கிரீன் அப்படியே விளக்கிட்டு தட்டு மாதிரி நீ பெட்ல வந்து தூங்கலையா அப்படின்னு கேட்கவும், சூசன் பதிலுக்கு புரியல என்னது அப்படின்னு கேட்கவும், திருப்பியும் நம்ம லியோவும் அப்படியே விட்டு நீ பெட்டுக்கு வந்து தூங்கலையான்னு கேட்டேன் அப்படின்னு கேட்கவும், சூசன் இதை கேட்டு சிரிச்சுட்டு அப்புறம் நீ எங்க தூங்குவ அப்படின்னு கேட்கவும், என்னால சோஃபால எல்லாம் தூங்க முடியாது அப்படின்னு சொல்ல, திருப்பியும் சிரிச்சுட்டு சூசனும் சரி அப்ப வேற எங்க தூங்குவ நீ அப்படின்னு கேட்கவும், பெட்ல தான் அப்படிங்கவும், என்னது அப்படின்னு கேட்கவும், பெட்ல BED இங்கிலீஷ் எனக்கு புரியாதா, காலேஜுக்கு போனா உனக்கு மட்டும் தான் தெரியும் நினைச்சியா, எனக்கும் இங்கிலீஷ் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு சீனா போடுறாங்கிற பேர்ல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. ஜூசனுக்கு இதை கேட்க போது சிரிப்பா தான் வருது. இந்த இங்கிலீஷ் எல்லாம் எப்படி கத்துக்கிட்டே நீ அப்படின்னு கேட்கவும், நான் எப்படி கத்துக்கிட்டேனா, நைஸ் டு மீட் யூ சாம் சாம் அப்படின்ட்டு அன்னைக்கு குவாமங்க இங்கிலீஷ்லயே பீட்டர் விட்டுருப்பாம்ல இவன் கிட்ட, அதை இப்ப சொல்லி காமிச்சு வெறுப்பேத்திக்கிட்டே அப்படியே கடுப்புல போத்திட்டு அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடுறான். இதை கேட்டுட்டு ஜூசனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ட்ரெஸ் மாத்த போறாங்க இருந்து கட் பண்ணா ஜூசனும் நைட் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர பெட்ல அப்படியே ஓரத்துல வந்து உட்காரவும், லியோவோ அப்படியே தூங்குற மாதிரியே மெல்ல நகண்டு அந்த பக்கமா போய் படுத்துக்கிறான். ஆனா அவன் தூங்கலாம் இல்ல. ஜூசன் அதை பார்த்துட்டு லைட்டா சிரிக்க அதுக்கப்புறம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அந்த பக்கமா திரும்பி படுக்கவும் இங்கிட்டு இருந்துட்டு லியோவும் தூங்கிட்டானா அப்படின்ட்டு மெல்ல பாக்குறான். தூங்க
தூங்குற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவனா அப்படியே திரும்ப படக்கடை திரும்பி உண்மையிலே தூங்கிட்டானா அப்படின்ட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் உண்மையிலே தூங்க தான் செய்யறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ரிலாக்ஸா தூங்குவோம் அப்படின்ட்டு அவனும் தூங்க ஆரம்பிக்க அப்புறம் தான் தெரியுது சூசன் இவ்வளவு நேரம் லைட்டா கண்ணை மூடிதான் இருந்தான். லியோ நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா இவனும் எந்திரிச்சு அப்படியே கை கண்ணை கொடுத்து சாஞ்சுக்கிட்டே இவன் தூங்குற அழகே தான் பாத்துக்கிட்டு இருக்கான். மனசுக்குள்ளேயே என் சின்ன கருப்பு நாய்க்குட்டி என்னை எப்படி இவ்வளவு ஈஸியா நம்புது அப்படின்ட்டு தான் அவனை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில லியோவுடைய அந்த காயத்துக்கும் சூசன் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டு இருக்க. அதை பார்த்துட்டு லியோமே பரவாயில்லடா உன் திறமைகள்லாம் நாளுக்கு நாளா அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருக்கவும் அது நீ டெய்லி அடி வாங்கிட்டு வர்றதுனாலதான் அப்படின்ட்டு சைலண்டா மொக்க பண்ணி விட உனக்கு என்னடா தெரியும் இந்த தழும்பெல்லாம் வீரத்தின் அடையாளம் மாதிரி சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏன்னா உனக்கு தான் இந்த ஜெண்டர் எமோஷன் டிசார்டர்னு ஏதோ ஒரு கண்ட்ராவி சொல்லுவிய அது இருக்கிறதுனால உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அவன் பாட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் சூசன் இருந்துட்டு லியோடைய முதுக ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். அதுல பார்த்தா கத்திய வச்சு குத்துன மாதிரி நிறைய தழும்புகளா இருக்கு. அதை பார்த்ததுமே சூசனுக்கு ஒரே கஷ்டமா போயிருச்சு. அந்த தழும்பு அப்படியே கையை வச்சு தொட்டு பார்க்க பிளாஷ்பேக்ல லியோ அவனை எப்பப்பெல்லாம் காப்பாத்தினானோ அது மட்டும் இல்லாம இவனும் அவனை காப்பாத்திருப்பான். அப்புறம் இவனுக்கு தேவையான நேரத்துல எல்லாம் லியோ இவன் கூடவே உறுதுணையா இருந்தது. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே பயங்கர எமோஷனலா உன்னை இழந்துருவானு தான் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்றான். இதை கேட்டுட்டு லியோவும் அங்க ஒண்ணு சொல்லாம உட்காந்துருக்க. சூசனாவே அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடுறான். எனக்கு இந்த மாதிரி எமோஷனல் டிசார்டர்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் லியோ உடனே ஷாக் ஆகி எனக்கு இல்லையா அப்படின்ட்டு கேட்கவும் ஆமா எனக்கு ஜஸ்ட் உன்னை பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை படக்கன்னு இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். இதை லியோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. நம்ம சூசனும் விடாம அவனை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதோட அங்க சீனை கட் பண்ணி எபிசோட முடிச்சிடுறாங்க மக்களே. இனி நெக்ஸ்ட் எபிசோடு தான் ஃபைனல் எபிசோடு. அதையும் நம்ம கூடிய சீக்கிரத்துல பாத்துடலாம். இருந்தாலும் இந்த சீரிஸ் முடிய போதே நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா செகண்ட் சீசன் இருக்குது, அது கண்டிப்பா வரும். இப்போ அது கண்டிப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். கூடிய சீக்கிரத்துல அது வந்ததும் நம்மளும் அதை பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. மறந்துடாம பண்ணிருங்க ப்ளீஸ். ஏன்னா புது சேனல் இல்லையா, நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் சேனலும் கொஞ்சம் க்ரோ ஆகும். ஸோ இந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே, இனி நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பாக்குற மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ டூயிங் வித் யூ தான், அதை கண்டிப்பா போட்டுடுறேன். ஓகேவா? சரி, பை பாய்.